சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தடை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த உத்தரவுல? அதாவது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு என்ன சொல்லியிருக்காருன்னா, யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் எல்லாத்திலுமே அவருடைய அனுமதி இல்லாம சில நிறுவனங்கள், சில தனிப்பட்ட நபர்கள் அவருடைய புகைப்படத்தையும் பாடல்களையும் பயன்படுத்துவதாக அந்த உயர்நீதிமன்ற வழக்கு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் புகைப்படத்தை, அந்த இசைஞானி என்ற பட்ட பேரு, குரல் எல்லாத்தையும் பயன்படுத்தி வணிக நோக்கத்தோடு சம்பாதிக்கிறாங்க. எனவே அந்த சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே நீக்கணும். அது விட்டா தன்னுடைய அனுமதி இல்லாம சில கம்பெனிக்காரங்க, தனியார் நிறுவனங்கள் நிறைய அதை பயன்படுத்தி லாபம் வணிக நோக்கத்தோடு சம்பாதிக்கிறாங்க. அவங்க இது மூலமா சம்பாதிச்சு சோனி உள்ளிட்ட பல்வேறு கம்பெனிகள் பண்ணியிருக்காங்க. ஆகவே அந்த வருமான விவரங்களை அனைத்தையுமே தாக்கல் செய்ய உத்தரவிடணும்னு சொல்லி அந்த வழக்கு மனுவில் சொல்லியிருந்தாரு. அது பல்வேறு யூடியூப் சேனல் பேரை குறிப்பிட்டிருக்காரு. சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், பேஸ்புக்கு எதிராகவும் அந்த வழக்கு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் சரவணன் 2 பேர் ஆஜராகி இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய படத்தை மார்க்கிங் செஞ்சு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டினாங்க. இதையடுத்து நீதிபதி பெயர் புகைப்படங்களை பயன்படுத்துவா இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு, அது நல்ல விஷயம் தானே கேட்டாரு. அதுக்கு பதிலளிச்ச இளையராஜா தரப்புல புகைப்படத்தை பயன்படுத்தலாம், ஆனா அவங்க வணிக ரீதியா பயன்படுத்துறாங்க, அதை பயன்படுத்தி வருவாய் ஈட்டுறாங்க, ஏஐ மூலமா பல்வேறு மாஃபிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவதூறாவும் சில இடங்களை பதிவு பண்றாங்க சொன்னாங்க. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளையராஜாவுடைய அனுமதி இல்லாம அவர் புகைப்படத்தையோ பாடல்களையோ சமூக வலைகளை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்காரு. இதுக்கு பதிலளிக்குமாறு அந்த சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்கள் மற்றும் சோனி நிறுவனம் உள்ளிட்ட இசை நிறுவனங்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரத்தில் தள்ளி வச்சிருக்காரு. கார்த்திகா.